சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அப்பா எப்படியோ வந்துட்டோம். இனிமே பிரச்சனை இல்லை, எப்படியோ தப்பிச்சிட்டோம். நான் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு இருந்தேங்க. விடு, இனிமே நம்மளுக்கு நல்ல காலம் தான். நான் நல்ல காலம் தான். நாத்துங்க ஊருக்கா முடிஞ்சா ஊர்பட்ட கடன் வாங்கிட்டு ஊரை விட்டே கூட்டின்னு வந்துட்டாடா. யாராலப்பா வாங்கினா? யாரால வாங்கினா? 2 இட்லி தூணா பரவாயில்ல, 25 30 இட்லி தூணா நீ உங்க அம்மாவா? பழசெல்லாம் ஏன் பேசுறீங்க? விடுங்க. என்ன பேசுற நீ? துணுறா சொல்லி காட்டுறான். என் காதுல என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல, என் சாபம் உங்களை சும்மா விடாது. டேய், கடல்ல இருந்து உங்களை காப்பாத்திக்கிறேன்டா. இங்க எதனா வேலை செஞ்சு போச்சுக்கலாம், கம்முன்னு இருக்குடா. இங்க யாரு நம்பி கூட்டின்னு வந்துட்டா? அதான் என் தம்பி இருக்கானே, அந்த பத்தேசி நம்பியா வந்துட்டா. இப்போ என் மச்சான் தான் எனக்கு துணை, புரியுதா? கூட்டு கழிச்சு பார்த்தா தெரியுது டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தானே பண்றான். கரெக்டா கண்டுபிடிச்சா கெட்டு போன கமலா பை மூஞ்சி. யோ, அதுக்கு இலங்கை பாஷையெல்லாம் பேசணுயா? நான் பேசுவேனே, பேசி பார்க்கலாம். என்ன கதைக்கணும் சொல்லு, நான் கதைக்கிறேன். நீ கதைக்கிற மாதிரி இல்ல, உன்னை கலக்கிற மாதிரி தாங்குது. சரி, வாயின்னு பேசி இருக்காதீங்க, வாங்க. என் மச்சான் இங்க தான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னான். அப்ப எங்க ஆளு அது என் ஒரு ஓட்டு இருக்கும், வாடா. ஐயோ, வகையா மாட்டணும். அட நாதாரி, கம்யூனிட்டி போயா போலீஸ்ல வேற உதவணுமாடா. யார் நீங்க? எங்கிருந்து வரீங்க? சார், பக்கத்து ஊர் தான் சார். குழந்தைக்கு வயிற்று கலக்கிச்சு, கால் கைய வந்தேன் சார். இவ்வளவு பெரிய ஏரி தண்ணியா அசுத்தம் பண்ண வந்துக்கிறீங்க? சட்டப்படி குற்றம் தானே அது? சட்டப்படி, பனின் படி, பேண்ட் படி, ஜெட்டு படி. என்ன இத்தனை படி இருக்குது சார்? எப்படி இது? யோ கம்னீரியா, அவனுக்கு காமெடி பண்ணிக்கிறாங்க. ஏய், எங்கிருந்து வரீங்க? சார், மீன் பிடிக்க வந்தோம் சார். மீன் மாட்டல, அதான் சோகத்துல போறோம். ஏய், யாருகிட்ட போய் சொல்ற? அந்த சூஸ் ஸ்டேட்ல என்ன இருக்குது? பாமா? பாம் தான் சார். ஜெண்டு பாம் வச்சுக்கிறேன் சார், தலைவலிக்கு வச்சுக்கிறேன் சார். இங்க யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இவங்க தம்பி, என் மச்சான் இங்க தான் கல்யாணம் எங்க ஒழிஞ்சுக்கிறானா, அந்த கல்யாணம் இருக்கிறானா பாருங்க. யோ கான்ஸ்டேபிள், அந்த கல்ல போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். யோ, என்னயா பண்றா? காசு எடுக்கிறேன்டா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. யோ, இந்த காசு குத்துனா 10 வருஷம் புடிச்சு உள்ள போட்டுருவாங்கயா. சில்லற எடுக்கிறான் சில்லற பையன். ஏய், என்ன பேசுற? உனக்கு தானே சாதகமா பேசுனா, என்கிட்ட வரியா? அங்க பாரு, எங்க மாமா கிட்டா நானு. டாய் சார், கண்டுபிடிச்சேன் சார். புச்சி ஈத்துங்கயா அவனை. ஏய் வாடா. இதுங்க அங்க இருக்கும் போது பிரச்சனை, இங்க இருக்கும் போது பிரச்சனை. பேசாம பாம்பு போட்டு சா வச்சிடலாமா? ஏய் கம்முன்னு வாடா. மச்சான், எங்க சந்தேகப்பட்டு புடிச்சாங்க மச்சான். உன் பேரை சொன்னேன், இந்த ஊர்லயே பெரிய ரவுடின்னு. நான் பெரிய ரவுடின்னு போலீஸ்காரர்கிட்ட சொன்னியா? சார் கையெடுங்க சார், அந்த ஆளு பைத்தியம் மாதிரி ஏதோ சொல்லி இருக்கான். மாமா, நான் சௌக்கியமா? டேய் மாமா என்ன சொல்லாதடா என்ன? தம்பி, என்ன இந்த அக்காவை மறந்துட்டியா? என் வாழ்க்கையிலே நடந்த பெரிய சம்பவம். நான் உனக்கு தம்பியா பிறந்ததுதான். ஓய், நீ யாரு, இவங்க யாரு? அதான் சொல்றேனே சார், பெரிய ரவுடி எங்க மச்சான். யோ, வர கோவத்துல உன்னை கழுத்திக்கு மண்டியை ஒஸ்ட்டு ரவுடி ஆயிடுவேன் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நீ எந்த ஏரியால இருக்கிற? இங்கதான் சார், பக்கத்துல தாங்கிறான். இவங்க எங்க இருந்து வந்துக்கிறாங்க? என்னன்னு சொல்றது? கடனை வாங்கிட்டு நல்லா துணு போட்டு கடன்காரனை ஏமாத்திட்டு வந்துருக்குதுன்னு சொல்லலாமா? மச்சான் சொல்லு மச்சான், இங்க வியாபாரம் பண்ணி பொழைக்க போறேன்னு சொல்லு மச்சான். நீ வியாபாரம் பண்ணா பரவாயில்ல, திருட்டு தானே முள்ள மாதிரி தானே பண்ண போற? மாமா, நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடு மாமா. நீயா? டேய் கம்முனுடா, மச்சான் சேர்த்து விடுவான். படிக்கிறியாப்பா நீ? ஆமா சார், நான் படிக்கிறேன். லவ் பண்றான் சார். படிக்கிற வயசுல உனக்கு என்னடா லவ்? கொடுங்க சார், நல்லா நாளியா திண்டு மாட்டு போட்டுக்கல. டேய், நான் கோதுரியானியா? எப்பா டேய் நல்லா இல்ல மூஞ்சி, உன்னை ஏதோ ஆஸ்பத்திரியில மாத்திக்கணும்ட்டாங்க நினைக்கிறேன். இது மூஞ்சி அது மூஞ்சி மாதிரி இருக்குதே, நீ என் மூஞ்சி மாதிரி இல்லையா? இனியா கூட்டு ஆசிபத்திரில என்ன? ஏய், கத்தாத கொம்னுறா சார். எங்க விட்டுருங்க சார், நான் போய் படிச்சு கலெக்டர் ஆக போறேன் சார். சூப்பர், கலெக்டர் ஆனா என்ன வந்து ஐஜி ஆக்கணும், ஓகேவா? கண்டிப்பா, நான் கலெக்டர் ஆனா நீங்க தான் ஐஜி. அப்ப நானு? நீங்க வார்டு நம்பரு. நான் வார்டு நம்பரா? இப்ப அவனா சொல்லிட்டேன், நீங்க வாட் நம்பரான்றீங்க. எதுலயும் இல்லாத பணம் அரசியல்ல தான், தெரியுமா உனக்கு? அரசியலை பத்தி பேசாதீங்க சார். அம்ஜகாரில் உங்களை பள்ளம் தோண்டி பொச்சிருவாங்க. யோ வாயா, அவங்க போட்டான். வேற என்ன மாட்டுறாங்களான்னு பாக்கலாம். ஓகே சார். சரி, வண்டி ஓட்டு. சார் வண்டியில ஓட்ட தெரியாது சார். அப்ப தள்ளிங்கனாவது வாயா. சீக்கிரம் வாயா. யோ மாமா, வந்த உடனே போலீஸ் கிட்ட மாட்ட விடுற பாத்தியா நீ? இல்ல மச்சான், பில்டப்பா பேசினா விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு.
இலங்கை பாஷையில பேசியா, அப்பதான் என் மக்கள் ஏத்துப்பாங்க. சரி மாப்பிள, இலங்கை மொழியிலே கதைக்கிறேன். சரி வாங்க வந்து தொலைங்க. மாமா எனக்கு எதனா துண்டத்துக்கு வாங்கி வச்சுக்கிறேன் மாமா. எலி மருந்து 2 பாட்டில் வாங்கி வச்சுக்கிறேன் மாப்பிள. அது நீ குடிச்சிட்டு மாமா. அவ்வளவு உசார் பத்தி இது. இங்க பார், இந்த வீடு தான். உங்களை பத்தி யாருக்கிட்டே எதுவுமே சொல்லி இருக்காதீங்க. சரி மச்சான். சரி சரின்ட்டு எதனா சொல்லி கோத்து விட்டுறாதீங்க. சரியா? எதான் உன் புள்ள அரிசி மூட்டா? தெரியலையா? என் பின்னாடி தான் வந்தான். எங்கடி உன் புள்ள? தெரியலையே. இந்த ஊர் வந்து சேர்ந்த உடனே கடவுளே ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு. என்ன இலங்கை பாஷை பேசுறியா? கொஞ்சம் கொஞ்சம் கதிச்சாதானே நம்புவாங்க. நீ கொஞ்சம் வாயை மூடினு. உன் பையன் புலி மூட்டை. அங்க பாரியா என்ன பையன் வருதுன்னு. மாமா மாமா நாயி. ஏ மாமா மாமா நாயி. டேய் யாரடா நாய் என்றா? உன்ன சொல்லு மாமா, நாய் கையில இருக்குதுன்னு சொன்னேன். டேய் நாய் என்ன தூக்கிட்டு வந்த? ஐ நல்லா இருக்குதுங்க. என்ன நல்லா இருக்குது? கம்மன் ரெடி. வாயில்லாத ஜீவனுக்கு சோத்த போட்டாக்கா நன்றி உள்ளதா இருக்கும். அப்ப நீங்க எல்லாம் வெளியே போடுங்க. இதுக்கு மட்டும் நான் சோறு போட்டுக்கிறேன். யோ கம்னிரியா, வாடகிட்ட கேட்டாங்கன்னா இதை 1 மாசத்துக்கு கட்டிடலாம்யா. அதுவும் நல்ல விஷயம் தான். என்ன மச்சான் சொல்றது? நான் எதனா சொல்ல போறேன், நீங்க கம்முன்னு இருங்க. நீ நிலவி நான் மேகம், நீ சொன்னாலும் நான் சுத்துவேன். அங்க பாரு என்ன பண்றாங்க. யோ கம்முன்னு வாயா, இந்த வீட்டுல குடி இருக்காங்க. ஏய் லவர்ஸ் டூர்ஸ் பண்ணிங்கற எல்லாம் எங்க வரீங்க? 5ஆம் நம்பர் வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்காங்க. ஓ வாடகையா? எங்க இருந்து வரீங்க? அது வந்துமா நான் இலங்கையில. அப்படியே வாயை வச்சிருவேன். அவங்க வந்து பிசினஸ் மேனா இருக்காங்க. இங்க வந்து கொஞ்ச காலமா இருந்துட்டு போக வந்திருக்காங்க. அவங்களோட ஸ்டாண்ட் வேற மாதிரி இருக்குதா? ஆமா, இவர் ஸ்லாங் அப்படியே தூய தமிழ். டொரண்டோ முக்கா நாய் வாங்கிக்கிறடா. ஹேய் இது எங்க டம்மி. உங்கூட்டு நாயா? அவங்க கூட்ட நாய் எடுத்துன்னு வந்து அவங்க கிட்டே வைப்பியா? கூட்டா நாயா? இவங்களா பிசினஸ் மேனு? மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க குத்தா லவர்ஸ் மாதிரி தெரியல. அட போமா. டார்லிங் வா நம்ம டூயட் போலாம். நீ காத்தி நான் மய. நீங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம யாருக்கிட்டே வாயை விட கூடாது. சரி நீங்க எல்லாம் 5ஆம் நம்பர் ரூமுக்கு போங்க. மாமா நீ மட்டும் இங்க இரு. என்ன மச்சான் என்ன மட்டும் நிக்க வச்சுட்டா? இப்படியே தேத்தி விட்டுருவேனா? இரியா, எதிர் வீட்டுக்காருக்கு டிரைவர் வேலைக்கு ஆள் வேணுமா? உன்னை கூட்டு போய் விடுறேன். எதிர்கூடா? வா மாப்பிள்ள போலாம். சின்ன சின்ன ஆசை, சிறுகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை. முத்து உனக்கு ஆசை. கிட்ட வராதரா நீ. பல்லு வலுக்கலையா நீ? நாத்த அடிக்குது. டோப்ப வாரிக்கிட்டு வரேன். சார் பிஞ்சுக்கண்ணு சார், உங்களதான் சார். என்ன விஷயம்? என்ன பின்னால யாருன்னா கை கட்டி போட்டாங்களா அவரை? கம்முன்னு இரு. சார் இந்த மாதிரி நீங்க டிரைவர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, கூட்டு வந்திருக்கேன் சார். ஓட்டியாப்பா? ஓட்டுவேன் சார். 7 நாள் ட்ரைனிங்கு. நீ நல்லா ஓட்டலாம் அமுச்சு விட்டுருவேன் நான். என்ன அனுப்பிச்சு விட்டுருவேன்? அந்த 7 நாள் சம்பளம் கொடுத்துருவீங்களா சார்? கொடுக்க மாட்டேன். இஷ்டந்தாச்சே இல்லை, கஷ்டப்பட்ட போ. என்ன இவன் 3 லட்சம் மாதிரி பேசுறா மச்சான்? நீ கம்முன்னு இரு. எப்படி இஷ்டம் சொல்லுங்க. என்னமாமா சொல்ற? இது கூட வேலை ஆகுது மச்சான். நான் இவனா கரெக்ட் பண்ணிக்கிறேன். சார் என்ன வண்டி ஓட்டணும் சார்? ஹீரோ. ஹீரோனா ஹோண்டா கார் பழுகுது மாமா. கார் இல்லப்பா, கார் இல்லையா? அப்ப நான் பைக்கா? ஹீரோ ஏர்குலஸ் சைக்கிள். அடங்கோயால சைக்கிளுக்கு டிரைவரா? ஓகே சார். அப்பாயிண்டட். ரொம்ப சந்தோஷமா இருக்குது மச்சான். நான் போய் குளிச்சுட்டு கழிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். உன்னை நம்பி தான் விடுறேன், பார்த்துக்கோ. ஓகே சார், என்ன நம்பிட்டீங்களே. எல்லாரும் அடுத்த பாகத்துல பாருங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி பாகம் 2ல பார்க்கலாம். எல்லாம் லைக் கமெண்ட்ஸ் பண்ணிருக்குப்பா. லைக்கும் சேலம் பண்ணா போதுமா? சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. 5 மில்லியன் வரணும் சீக்கிரம். அடுத்த பாகம் வெறித்தனமா இருக்கும், பாருங்க. தலை கண்ணா பிஞ்சு கண்ணான்னு சொல்லு. எப்பா பிஞ்சு கண்ணான்னு சொல்லிட்டா இல்லை வேற கண்ணான்னு சொல்லிட்டாமா? நீ எதுவும் சொல்லாத, கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க. பாய்.